வைகை நதிக்கரையில் ஓர் நகர நாகரீகம் இருந்ததற்கான சான்றுகள் இன்று அறிவியல் பூர்வமாக நிரூபணமாகியுள்ளது. சங்க இலக்கியம் வெறும் கற்பனை அல்ல என்பதும் பீட்டா அனாலிசிஸ் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடந்த 4ஆம் கட்ட அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற பொருட்களின் பரிசோதனை முடிவில் அவை கிமு 580 என காலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்று காலத்தை இது புதிய மறுபரிசீலனையை நோக்கி நகர்த்துகிறது. தமிழ் இலக்கியத்துக்கும் வரலாற்றுக்கும் அறிவியல் பூர்வமாக ஒளிபாய்ச்சும் இடமாக கீழடி ஆய்வு முடிவுகள் தெரியப்படுத்துகின்றன. அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்யும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கங்கை நதிக்கரைகளிலிருந்தே தொடங்குகிறார்கள். உண்மையில் இந்திய வரலாறு என்பது கிருஷ்ணா, காவேரி, வைகை நதிக்கரைகளிலிருந்தே தொடங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மனோன்மணியம் சுந்தரனார். மனோன்மணியம் சுந்தரனார் குறிப்பிட்டது போலவே சரியாக 111 ஆண்டுகள் கழித்து வைகை நதிக்கரையில் அது நிஜமாகியிருக்கிறது. ஆயிரத்தி 1973 கீழடி உயர்நிலை பள்ளியின் வரலாற்று ஆசிரியராக இருந்தவர் பாலசுப்பிரமணியம் மாணவர்களுக்கு தொல்லியல் குறித்தும் பாடம் எடுத்து வந்தார். கிணறு தோண்டும் போது சில மண்பாண்டங்கள் கிடைக்க மாணவர்கள் தங்கள் வரலாற்று ஆசிரியரிடம் தெரியப்படுத்துகிறார்கள். கீழடியில் தற்போது அகழாய்வு செய்யும் இடத்தை 40 ஆண்டுகளுக்கு முன்பே பார்வையிட்டு கீழடி ஓர் தொல்லியல் களம் என்பதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்தியவர் ஆசிரியர் பாலசுப்பிரமணியன். தொடர்ந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஆர்டிஐலையும் திரும்ப வந்து கடைசி வரைக்கும் தான் கடிதத்தை பற்றி கேட்டிருந்தார். அந்த ஆவணங்களை அவர் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு வந்தார் பார்க்குறதுக்கு. வந்து ஒரு முறையும் பார்வை விட்டு என்ன வழக்கு நடந்திருக்குது, இந்த நேரத்தில் என்னாச்சு இல்லை, ஏன்னா அவர் தான் அதை கிட்டத்தட்ட அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லலாம். நகர நாகரீகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று 11 பேர் கொண்ட குழு சங்க இலக்கியங்களில் அதிகம் பாடப்பட்ட மதுரைக்கு வருகிறது. மதுரைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஆராய்ச்சி நடத்த திட்டமிடுகிறது இக்குழு. இதற்கு தலைமை தாங்கியது இந்திய தொல்பொருள் கழகத்தில் கண்காணிப்பாளராக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன். கீழடி என்பது ஒரு பெரிய தொல்லியல் மேடு. அந்த தொல்லியல் மேடை விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் நாங்கள் முதல் கட்டம் 2ஆம் கட்டம் செய்யும் போதே நாங்கள் அதை தெரிவித்து உள்ளோம். ஏன்னா அந்த ஒரு பெரிய மேட்டை ஆய்வு செய்யும் போது தான் பல ஆதாரங்கள் கிடைக்கும். 1947 அரிக்கமேடு, 1965 காவிரி பூம்பட்டினம், 2005 ஆதிச்சநல்லூர் என குறிப்பிட்ட இடங்களில்தான் அகழாய்வுகள் விரிவாக நடத்தப்பட்டிருக்கின்றன. இதை தவிர வேறு அகழாய்வுகள் எதுவும் தமிழகத்தில் பெரிய அளவில் நடக்கவில்லை. அந்த வரலாறை நம்ம தவிர்த்து பண்ணணும், வரலாறு நம்மை தவிர்த்து விட்டு போய்விடும். ஆக வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யும் போது அறிவியல் சார்ந்த, தரவுகள் சார்ந்த, சான்றுகள் சார்ந்த மீட்டெடுப்பு, மீளுருவாக்கம்ங்கிறது அது மிக முக்கியமானது. அந்த வகையில் கீழடி ஒரு தென்னிந்திய தொல்லியல் ஆய்வில் மட்டும் கிடையாது, குறிப்பாக தமிழகத்தினுடைய தொல்பொருள் ஆய்வில் மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய தொல்பொருள் ஆய்விலே ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக நான் நினைக்கிறேன். தமிழகத்திலேயே உற்பத்தியாகி இங்கேயே கடல் சேர்கிற வைகை ஆற்றின் நீளம் 258 கிலோமீட்டர். மேகமலையில் உள்ள வெள்ளிமலையில் உற்பத்தியாகி தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டம் வழியாக சென்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. 5 மாவட்டங்களில் 2 ஆண்டுகள் ஆய்வு நடந்தன. அதில் 293 தொல்லியல் களங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் மிக முக்கியமாக 100க்கும் அதிகமான மக்கள் வாழ்விட பகுதிகள் மதுரையை சுற்றி கண்டுபிடிக்கப்பட்டது. மதுரையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் சித்தனத்தம், மாரநாடு, மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழடி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கண்டுபிடிக்கப்பட்டது. முதல் கட்டத்தில் ஒரு நகர நாகரீகத்திற்கான ஒரு ஆதாரத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம். அதனுடைய விரிவாக்கம் 2ஆம் கட்டத்தில் தான் தெரிய வந்தது. அப்பொழுதுதான் தமிழகம் முழுவதும் இந்த கீழடியின் பெருமை இந்த உலகம் முழுவதும் இந்த கீழடியின் பெருமை பரவியது. அதுக்கு தான் நான் சொன்னேன், சார் இது பத்தாது, இப்போ தான் எனக்கு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு இன்னொரு சான்ஸாக கொடுங்க, ஒரு ஆண்டாக எனக்கு கொடுங்க, நான் இன்னும் ஆய்வுகளை நான் மேற்கொள்கிறேன் என்று கேட்டிருந்தேன். பட் அது அவங்க சான்ஸ் எனக்கு தரலை.
எனக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறேன்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து மாற்றம் செய்து விட்டார்கள். அதற்கு அவங்க சொல்கிற ஒரு காரணம் வந்து நிர்வாக ரீதியான ஒரு நடவடிக்கை, வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து மத்திய அரசினுடைய முடிவுக்கு தான் விடணும், நான் ஒன்றும் பண்ண முடியாதுக்கு. யாசகம் கேட்கும் தொல்நகரம், ஒரு மிகப்பெரிய நகரத்தை நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த நகரத்தின் மீது தொடர்ச்சியாக அகழாய்வு செய்வதற்கு எந்த பொருளாதார உதவியும் நிதி உதவியும் தர மத்திய அரசு மறுக்குது. முதல் ஆண்டை விட்டு 2வது ஆண்டுக்கே மத்திய தொல்லியல் துறை அனுமதி கொடுக்கல. ஆனால் 2வது ஆண்டு முடிஞ்சு 3வது ஆண்டு அனுமதியும் நவம்பர் மாதம் கொடுக்கல. நவம்பர் டிசம்பரில் கொடுக்கணும், நமக்கு கொடுக்கல. குஜராத்தில் வாட்நகருக்கு கொடுத்துட்டாங்க, வட இந்தியாவில் மற்ற நகரத்துக்கு கொடுத்தாங்க, கீழடிக்கு கொடுக்கல. 2ஆம் கட்ட ஆய்வு முடிந்து அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் மைசூருக்கு அனுப்ப தயாராகிக் கொண்டிருந்த நிலையில் நீதிமன்றம் தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தியது. அதற்கு முக்கிய காரணம் வழக்கறிஞர் கனிமொழிமதி. பொருட்களை வந்து ரொம்ப அவங்க வந்து இல்லை இங்கே வைக்கவே முடியாதுன்னு ரொம்ப வலிமையாக வாதாடினாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் ஒத்துக்கவே இல்லை. பொருட்கள் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா வரவே வராது. அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து ஆய்வுகளுக்காக அனுப்புவதற்காக நாங்கள் அங்கே கொண்டு போய் வச்சா தான் எங்களுக்கு வந்து ஆய்வுக்கு அனுப்புறதுக்கு டேராடூன் அனுப்பணும்னு சொன்னாங்க. குறிப்பாக அவங்க அந்த நேரத்தில் சொன்னதை வந்து நாங்கள் டேராடூனுக்கு அனுப்பணும், அப்போ பொருட்கள் எல்லாம் நாங்கள் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு மைசூரில் வச்சுட்டு அங்கேருந்து தான் அனுப்பணும் அப்படிங்கிறது. அதற்கு நீதிபதிகள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. நீங்கள் இங்கே வைங்க, வேறு இங்கே தமிழ்நாட்டில் எந்த மியூசியத்தில் உங்களுக்கு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் மியூசியமில் வைக்கிறேன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. அதுக்கப்புறம் சென்னை மியூசியமில் அந்த பொருட்கள் வைத்து இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதாவது 3வது கட்ட அகழ்வாயில் கிடைத்த பொருட்கள், முதல் 2 கட்டத்தில் கிடைத்த பொருட்கள் மைசூருக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டன. மைசூருக்கு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணது மெயின் ரீசனே மேடம், எங்கள் பிரான்ச்சு வந்து தமிழகத்துக்கு மட்டும் பொதுவான பிரான்ச்சு கிடையாது. அது 4 ஸ்டேட்டுக்கு பொதுவான பிரான்ச்சு. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுக்கு பொதுவான பிரான்ச் தான் பெங்களூரில் செயல்பட்டு வருகிறது. அதற்குரிய இடம் வந்து மைசூரில் இருக்கிறனால தான் அங்கே எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணாங்க. கீழடியில் 2 கட்ட அகழாய்வுகளை முடித்துவிட்டு 3ஆம் கட்ட அகழாய்வுக்காக மத்திய தொல்பொருள் துறையிடம் 2016 மே மாதம் விண்ணப்பித்தார் அமர்நாத். கீழடியில் மேற்கொண்ட 2 ஆய்வுகளுக்கும் அறிக்கை தரவில்லை என 3ஆம் கட்ட அகழாய்வுக்கான அனுமதியை தர மறுத்தது மத்திய தொல்பொருள் துறை. புளோரிடாவிலிருந்து வந்த ஆய்வு முடிவுகள் தமிழ் சமூகத்தை திக்குமுக்காட வைத்தது. 2000 ஆண்டுகள் பழமையானது தமிழர் நாகரீகம் என்று முதலாக அறிவியல் பூர்வமாக ஒரு ஆய்வறிக்கை வெளியானது. மார்ச் 1ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழாய்வுக்கு அனுமதி கொடுத்துவிட்டு மார்ச் 24ஆம் தேதியே அமர்நாத்தை அசாம் மாநிலத்துக்கு மாற்றி உத்தரவிட்டது தொல்லியல் துறை. அவருக்கு பதிலாக ஸ்ரீராமன் என்ற தொல்லியல் கண்காணிப்பாளர் கீழடி அகழாய்வுக்கு நியமிக்கப்பட்டார். ஏன் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாற்றப்பட்டார்? அதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்குது. எனவே அது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை ஒன்று. எனவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் நீ மீண்டும் வந்து கொண்டு வாங்க ஒன்று. அதே போல் ஏன் மத்திய தொல்லியல் துறை கீழடியை கைவிட்டது? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 2வது, ஆய்வில் வந்து நேர்மையாக ஈடுபாட்டோடு ஆய்வு செய்வது முக்கியமானது. அதுக்கு ரொம்ப வெளிப்படையானது அமர்நாத் ராமகிருஷ்ணனும் ஸ்ரீராமனும் நடத்திய ஆய்வு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரே வருடத்தில் 55 குழிகள் அகழ்ந்து ஆய்வு செய்கிறார். அதே ஒரு வருட காலத்தில் ஸ்ரீராமன் வெறும் 11 குழிகள் மட்டுமே அகழ்ந்து ஆய்வு செய்கிறார். அமர்நாத் மாற்றப்பட்டதற்கு தமிழ் சமூகம் தன் எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்து வந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை 2017 ஜூன் மாதம் துவங்கினார் ஸ்ரீராம். ஆராய்ச்சியில் பெரிதாக எதுவும் கிடைக்கவில்லை என அதே ஆண்டு செப்டம்பரில் அறிக்கை தாக்கல் செய்கிறார். இப்போ 4வது வருஷத்து அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு முதிர்ந்த நாகரீகத்தினுடைய அடையாளங்கள் இதனுடைய கட்டுமானங்களில் கிடைக்கிறது அப்படின்ட்டு அப்படியே நேர் எதிராக கொடுத்துருக்கு. அப்படின்னா நீங்கள் கைவிட்டது அப்பட்டமான ஒரு நோக்கத்தோடு நீங்கள் கைவிட்டுருக்கிறீங்க. இந்த அறிக்கைக்கு பின்னர் அரசியல் இருப்பதாக தமிழ் எழுத்தாளர்களும் அரசியல் தலைவர்களும் குரல் கொடுக்க ஒரு கட்டத்தில் கீழடி மக்கள் பிரச்சனையாக உருவெடுத்தது. 3வது கட்ட அகழ்வாய்விற்கு பிறகு அவர்கள் வந்து தொடரப்போவதில்லை அப்படிங்கிறத திட்டவட்டமாக நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. நீதியரசர்கள் MM சுந்தரேஷ் மற்றும் சதீஷ்குமார் அடங்கிய அமர்வு வந்து நாங்களே வந்து அங்கே போய் பார்வையிட்டு வந்து பிறகு மீண்டும் வழக்கை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் அந்த இடத்த பார்வையிட்டு வந்தாங்க. இது வந்து தமிழகத்துக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. நீங்கள் ஏன் வந்து தொடரலை அப்படின்னு சொன்னால், இல்லை இது எங்களுடைய உயர்மட்டத்தினுடைய முடிவு, அதை எங்களால் தொடர இயலாதுன்னு சொன்னாங்க. இந்திய தொல்பொருள் துறையும் 3ஆம் கட்ட ஆய்வுகளோடு கீழடியை மண்ணுக்குள்ளேயே மூடி மறைக்க நினைப்பதாக ஒருபுறம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இந்திய வரலாற்றை யார் எழுதுவது, எங்கிருந்து எழுதுவது? இந்திய வரலாறு கங்கை சமவெளியிலிருந்து வட இந்திய பார்வையில்
ஒரு வேதகால நாகரிகமே இந்தியாவினுடைய மிக உயர்ந்த நாகரிகம் என்ற கருத்தோட்டத்தின் வழியாக எழுதப்படுகிற இந்திய வரலாற்றுக்கு நேர் எதிரான ஒரு வரலாற்றை தன்னகத்தே கொண்டிருக்கிறது கீழடி. கீழடி என்பது பெரும் மதங்கள், பெரும் மதம் சார்ந்த கடவுள்களின் அடையாளம் இல்லாமல் ஆனால் செழித்தோங்கிய ஒரு நாகரீகத்தை இன்றைக்கு உலகத்துக்கு முன்னால் ஏந்தி காட்டுகிறது. எனவே கீழடியினுடைய அகழாய்வை தொடர்வதில் மத்திய தொல்லியல் துறைக்கும் மத்திய அரசுக்கும் துளியும் விருப்பமில்லை. கீழடியை மூடி மறைக்கும் எல்லாவித நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்க பொறுமையாக கீழடி விஷயத்துக்குள் காலடி எடுத்து வைத்தது தமிழக அரசு. அதுக்கு முன்னால் இருந்த ராமகிருஷ்ணா அவர் ஏற்கனவே அஸ்ஸாமுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. புதிதாக வந்தவர் மிக குறைவான பொருட்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அப்போ திரு வெங்கடேசன் அவர்கள், இப்போ மதுரை எம்பியாக இருக்கிற சிபிஎம் வெங்கடேசன், என்ன நீண்ட நாளைய நண்பர் கூட வந்தார். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தப்போ இதுவரை கிடைத்த அரும்பொருட்களில் ஒரு சாம்பிள் நாங்கள் பார்த்தோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏற்கனவே நான் சில இடங்கள் பார்த்துருக்குறேன், இவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்கே இருக்குது, ஏன் இதை நம்மளே எடுத்து செய்யக்கூடாதுன்னு புரட்சி தலைவி அம்மாவுக்கு நோட் வச்சோம். புரட்சி தலைவி அம்மாவும் உடனே அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. காபா என்று சொல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஃபார் ஆர்கியாலஜி, அவங்ககிட்ட இந்த அப்ளிகேஷன் நம்ம கொடுத்தோம். ஒரு 6 மாதங்கள் ஆச்சு நம்ம அதை ஃபைட் பண்ணி வாங்கினோம். நம்மளே செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் வாங்கினோம். அவங்களும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. கங்கை சமவெளியில் 5ஆம் நூற்றாண்டில் எப்படி நகர நாகரிகம் இருந்ததோ அதே போல் இங்கேயும் வந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் யோசித்து பார்த்தா வரலாற்று ஆசிரியர்கள், அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள், பொதுமக்கள், உலகெங்கும் வாழும் தமிழர்கள், இளைஞர்கள் அத்தனை பேருடைய கவனத்தையும் ஒருங்கே கவர்ந்தெழுத்தது அப்படின்னா சமீபத்தில் அநேகமாக கீழடியாக இருக்கும். இதற்கிடையில் இந்திய தொல்லியல் வரலாற்றில் ஒருவர் செய்த ஆராய்ச்சிக்கு மற்றொருவரை வைத்து அறிக்கை தயார் செய்யும் வேலைகளும் அரங்கேறியது. யார் அந்த அகழாய்வு மேற்கொண்டாரோ அவர்தான் அந்த ஆய்வறிக்கை கொடுக்கின்ற ஒரு முறை இந்திய தொல்பொருள் ஆய்வில் துறை இருந்தது. அந்த முறையை ஏன் மாற்றினார்கள் என்பதற்கு ஏன்ட்ட பதில் இல்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களே அவருடைய டிரான்ஸ்ஃபரை சேலஞ்ச் பண்ணி பெங்களூரில் வழக்கு தொடுத்தார். இந்த பரபரப்புகளுக்கு இடையே தமிழக தொல்லியல் துறை கீழடியில் 4ஆம் கட்ட அகழாய்வை மேற்கொண்டு வந்தனர். அதுவும் இந்திய தொல்பொருள் துறையை விட சிறப்பாக மேற்கொண்டனர். பல துறைகளோடு சேர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்குது, தேவைகள் இருக்குது. அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய முடிவுகள் ஒரு முழுமையானதாக கராபற்ற எவிடன்ஸோட அறிவுலகம் உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். ஆராய்ச்சியில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நாம் மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தை அது இலகுவாக்கும். பல நேரங்களில் நமக்கு பேருதவி புரியும். அப்படித்தான் கீழடியிலும் பல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இன்ஸ்டியூட் ஆஃப் ஜியோ மேக்னடிசம் சொல்லி மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மத்திய அரசினுடைய அமைப்பு. அவங்க பொதுவாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்காக பண்ணுறவங்க, பூமிக்கடியில் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது. அவங்களோட கொஞ்சம் சேர்ந்து ஜியோ மேக்னடிசம் சர்வே பண்ணதில் எந்தெந்த ஏரியாவில் நமக்கு கீழே பூமி கீழே ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா அப்படின்னு. அது எப்படி அப்படின்னா, அந்த காந்தவியல் கதிர்கள் உள்ளே போகும், போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரியும் இல்லாத இடத்துல ஒரு மாதிரியும் வரும். ஸோ அதை வச்சுட்டு அனாமலிஸ் வரும். கீழே எந்த அளவுக்கு அங்கே டிஸ்டர்பன்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் அங்கே இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் யூஸ் பண்ணோம். கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடாரும் உங்களுக்கு பின் பாயிண்டடாக உங்களுக்கு சொல்லும். இவ்வளோ பண்ணனால தான் இந்த தடவை ஒரு 300 மீட்டர் அளவுக்கு நமக்கு அங்கே சுவர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிது. அந்த இடத்துல பண்ணனால இப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. ஸோ வித் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் டூல்ஸ் ப்ராப்ளி யூ கேன் unearth better ideas. கிட்டத்தட்ட 5700 பொருட்கள் 4ஆம் கட்ட அகழாய்வில் கிடைத்திருக்கிறது. மணிகள், கண்ணாடிகள், முத்திரைகள், மண் பானைகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், உரை கிணறுகள் என பல குறிப்பிடத்தகுந்த பொருட்களும் மனிதர்களின் வாழ்வியல் தடங்களும் நிறையவே கிடைத்தன. சங்க இலக்கியம் ஒரு கற்பனை புனைவல்ல. தமிழ் பிராமி என்றும் தமிழி என்றும் சொல்லப்படுகிற எழுத்து பொறிப்புகள் உள்ள மட்பாண்ட ஓடுகள் நிறைய கிடைச்சிருக்கு. அதில் பேர்கள் கிடைச்சிருக்கு. அதைக்கு கரிம ஆய்வு செய்யும் போது இப்போ அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிற முடிவுகள் கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு கிமு 580 அதை ஒட்டிய காலகட்டத்தில் அந்த கரிம பொருள்களை அதுக்கு கால நிர்ணயம் செய்திருப்பதனால் இதுவரை நம்ம கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று நினைத்து கொண்டிருந்த தமிழி அல்லது தமிழ் பிராமியினுடைய காலகட்டம்
3 நூற்றாண்டுகள் பின்னோக்கி சென்றிருக்கிறது. அதன் மூலமாக சங்க இலக்கியமும் வந்து பின்னோக்கி இருக்கு. தமிழக வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் மிக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய வெளிச்சத்தை உருவாக்குகிற புதிய கால கணிப்பை நிர்ணயத்தை உருவாக்குகிற முடிவை 4ஆம் ஆண்டு முடிவாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. ஆய்வு முடிவுகள் வந்த பிறகு கீழடி தமிழர் நாகரீகமா, திராவிட நாகரீகமா, இந்திய நாகரீகமா என்று சமூக வலைதளங்கள் முதல் செய்திகள் வரை இது மட்டுமே பேசுபொருளானது. இது வந்து பாரதத்தின் பண்பாடு. தயவுசெய்து இது ஒரு தமிழ் பண்பாடு, அதனால் இது தமிழ் வர்சஸ் இந்தியான்னு போகணுன்னு நான் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதத்தின் பண்பாட்டுக்கு அடித்தளம் வகுத்தது தமிழர் பண்பாடுன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இதை ஒரு அந்நியப்படுத்தி இதற்கு எதிராக யாரும் நிலைப்பாடு எடுக்கக்கூடாதுன்றதான் எங்களுடைய எண்ணம். அந்த நேரத்தில் தமிழர் நாகரிகம் நாம் ஏன் இதை சொல்கிறோம்னு இருக்கு 1000 காரணங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். பாரதிய நாகரிகம்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. பாரதிய நாகரிகம் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க, எதன் அடிப்படையில் பாரதியத்தின் கூறுகளை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் நம்ம அதை பற்றி பேசலாம். இது தமிழர் நாகரிகம் கண்டிப்பாக திராவிட நாகரிகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் சிந்து சமயிலிருந்து வந்த மக்கள்லாம் இங்கு அமைத்தரலாம் என்ற ஒரு கருதுகோள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு இடமாக ஆய்வு மையமாக இருக்கலாம். இது இன்னும் ஆய்வுகள் நடைபெற வேண்டும். ஒரு ஆய்வாளனாக நான் சொல்கிறது அரசியலை விட்டுட்டு கண்டிப்பாக ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள். 2ஆம் கட்ட அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சுவரின் தொடர்ச்சி 5ஆம் கட்ட அகலாய்வில் கிடைத்திருக்கிறது. இதற்கு நடுவில் கீழடியில் தொடர எதுவுமே இல்லை என்று அறிக்கை தந்துவிட்டு போன ஸ்ரீராமனின் எழுத்துக்களில் எந்த அரசியலும் இல்லை என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது? 5ஆம் கட்ட அகலாய்வுகள் முடியும் தருவாயில் உள்ளது. ஆய்வு முடிவுக்கு பின் கீழடிக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை தினசரி 3000க்கும் அதிகமாக உள்ளது. தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு. கீழடியில் ஆராய்ச்சி நடக்குதுன்னு சொல்லும்போது பார்வையிட வந்தேன். என்னென்ன தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் எனக்கு சிந்தனை இல்லை. இப்போ அடிக்கொருக்க மதுரை போகும்போதெல்லாம் இங்கே வந்து தான் பார்த்துட்டு போகிறேன். ஆதி மனிதன் தமிழகத்தில் இருந்து தான் உருவாகிறது அப்படிங்கிறது உறுதியாகுது. கட்டடக்கலையினுடைய அருமையை எவ்வளவு தெளிவாக கட்டியிருக்காங்க ஆதி தமிழர்கள். தமிழன் என்ற ஒரு சொல்லுக்கு இலக்கண கீழடி. அகழ்வாராய்ச்சி முடியும் போது அதை ஆவணப்படுத்துவது மிக முக்கியம். இப்போ டாக்குமெண்டேஷன் பர்சன் இப்போ எஸ்கவேஷன் என்னென்ன பொருளாக இங்கே கிடச்சிருக்கோ, இப்போ ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன பொருள் கிடைக்குதோ தனியாக கேட்லாக் பண்ணி நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ அந்த லிஸ்ட் அவுட் போய் தனியாக ஒரு மொத்தமாக அதை சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி பார்ட்டிஸ் கிடைக்கும். பார்ட்டியை தனியாக இங்கே பார்ட்டியார் பார்த்துருப்பீங்க. பார்ட்டியெல்லாம் அந்தந்த என்னென்ன டெப்த்தில் என்ன டேட்டுக்கு என்ன குவார்ட்டரில் கிடைக்குன்னு சொல்லிட்டு தனியாக லிஸ்ட் அவுட் போட்டு நாங்கள் தனியாக செக்ரேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ஆன்டிகுட்டி டாக்குமெண்டேஷன்ஸு, பாட்ரி, அந்த பிளானிங் ஒர்க்கு, டிராயிங் ஒர்க்குண்டு நிறையா டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஆயிரக்கணக்கான பானை ஓடுகள் தவிர 5ஆம் கட்ட ஆராய்ச்சியில் மனித எலும்பால் செய்யப்பட்ட கருவிகள், பன்றி உருவம் பொறிக்கப்பட்ட மணிகள் என வித்தியாசமான பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பானை ஓடுகள் பெரும்பான்மையாக கருப்பு சிவப்பு நிறமுள்ள அந்த பானை ஓடுகளாக இருக்கும். இது இன்வெர்டட் ஃபயரிங் என்ற தலைகீழ் கவுக்கும் முறையில் இது தீயிலிட்டு சுடப்படும். அதே போன்று நமக்கு ஏறத்தாழ ஒரு 50க்கும் மேற்பட்ட சுடுமண் உருவங்கள் கிடைக்கப்பட்டன. இது ஒரு ஆணின் உருவம். இதனுடைய மேல் பாகம் பார்க்கும்போது தலையில் ஒரு தலைப்பகை கட்டப்பட்டு அவருடைய வலதுபுறத்தில் அந்த முடிச்சுகள் இடப்பட்டிருந்து ஒரு சிறந்த அந்த தொழில்நுட்பத்தை கலைவண்ணத்தை நம்ம காண முடிகிறது. அதே போன்று இது ஒரு பெண்ணினோட உருவம். இந்த பெண் உருவம் தன்னுடைய தலை முடியினை வலது பக்கமாக இழுத்து சுருட்டி மேலாக மடித்து வைக்கப்படுற அமைப்பு போல் காணப்படுகிறது. காதானது மிகுந்த தொல்லை காது, நீண்ட காதில் இருக்குது. இன்று பயன்படுத்துகின்ற பாம்படம் போன்ற அந்த அணிகலன்களை காதில் தொங்க விட்டிருக்கிறது. அன்றைய காலகட்ட சங்க காலத்தில் எழுத்தறிவு பெற்ற மக்களாக இருந்தவர்கள் அவர் எழுதியிருந்த அந்த தமிழி என்றப்படுகின்ற எழுத்துக்கள் எழுதப்பட்ட இந்த பானை ஓடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. ஒன்றில் ஆ இம் பானை, அம்பானை என்ற சொல் கிடைக்கப்பட்டுள்ளது. இவை அன்றைய மக்கள் எழுத்தறிவு பெற்ற சமுதாயமாக இருந்ததற்கு சான்றுகளாக அடையாளமாக திகழ்கின்றன. இது ரொம்ப பெக்குலியர் டைப். இது ரொம்ப இன்றைக்கி இந்த கார்னேலியன் பீட்னு சொல்கிறது. இவை வடமேற்கு இந்தியாவில் இருக்கின்ற மகாராஷ்டிரம், குஜராத் போன்ற இடங்களில் கிடைக்கப்பட்டுள்ளன. இந்த கார்னேலியன் பீட்ஸ் அழகாக செதுக்கப்பட்ட பின் உள்ளே வைல்டு போர் என்ற சொல்ல காற்றுப்பன்றியின் உருவத்தை அழகாக உள்ளே செதுக்கி இருக்கிறாங்க.
இன்று ஏறத்தாழ வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த சமூகத்தினர் தங்களுடைய கைத்திறனை வெளிப்படுத்துவதாக இது காணப்படுகிறது. இதுவரை நடந்த அகழாய்வில் மதம் சார்ந்த எந்த பொருட்களும் கிடைக்கவில்லை என்பதையும் உறுதிப்படுத்துகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். நிறைய பொருட்கள் எடுத்திருக்கோம். இந்த பொருட்களில் பார்த்திங்கன்னா சுடுமண்ணாலும் பல்வேறு உருவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது மனித உருவங்களும் விலங்கின உருவங்களும் கிடைக்கப்பட்டன. ஆனால் இந்த விலங்கின உருவங்கள் எல்லாமே வந்து வழிபாட்டு பொருட்களாக, மதம் சார்பு தொடர்புள்ள வழிபாட்டு பொருட்களாக கிடைக்கல. அதனால் வந்து அந்த சங்ககால சமுதாயமானது சமயம் தொடர்புள்ள வழிபாடுகள் இல்லை என்பதற்கு சான்றுகளாக உள்ளன. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்காண்டி நான் இங்கே வந்தேன். நான் எல்லா கோட்டைக்கும் ஃபோர்ட்க்கும் எல்லா இதுக்கும் போயிருக்கேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் பார்க்கறதுனால நான் பெரியவளாகி நான் ஆர்கியாலஜிஸ்டாக ஆகுவேன். நான் வந்து இங்கேயும் நான் ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்பேன். கீழடியில் கள அருங்காட்சியகம் அமைக்காதது சர்ச்சையானதும் 1 ஏக்கர் நிலத்தை கொடுத்து அங்கே மிகப்பெரிய அளவில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்கிறது தமிழக அரசு. ஆனால் ஆய்வு நடக்கும் இடத்தின் உரிமையாளரோ நிலத்தை அரசே எடுத்துக்கொள்ளட்டும், அங்கே கள அருங்காட்சியகம் அமைக்கட்டும் என கோரிக்கை வைக்கிறார். நடக்கிற 5ஆம் கட்ட ஆராய்ச்சி வந்து எங்கள் இடத்துல நடந்துட்டு இருக்கு. எனக்கு அங்கே இடம் இருக்குது. அதில் 2 ஏக்கர் என் பங்கு இருக்குது. 2 குழந்தைங்க தான் இருக்குது. அந்த 2 ஏக்கருமே நான் தர்றேன். தந்து நீங்கள் ஆய்வு செய்யுங்க. ஆய்வு செஞ்சுட்டு வந்த பொருள் வந்ததுன்னா ஆய்வு செஞ்ச பொருளை காட்சிப்படுத்துவதற்கு அங்கே இடம் தர்றேன். அங்கேயும் மியூசியம் கட்டிவிடுங்க. அந்த சைட்லேயே சைட் மியூசியம் கட்டிக்கோங்க. சைட் மியூசியம் கட்டுறதுக்கு இடம் தரேன். ரோட்டு மேலே இருக்குது. கட்டி இடம் கொடுத்துறேன். ஆய்வு பண்ணிக்கோங்க. ஆய்வு பொருள் எடுத்து வெளியே கொண்டு போக வேண்டாம். இங்கே வச்சு அந்த சைட்டில் வச்சு பார்க்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சேன். கீழடி, மணலூர், கொந்தகை, அகரம் இது 5 ஊரும் ஒரே ஒரு தென்னை மர தோப்பை சுற்றியே இருக்கணும். இந்த 5ம் சங்ககால எச்சங்களும் தடயங்களும் அடையாளங்களும் குவிந்து கிடக்கிற இடம். எனவே இந்த 5 ஊரையும் சங்ககால வாழ்விட பகுதி என்று மத்திய மாநில அரசுகள் அறிவித்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கணும். கீழடியில் தந்தத்தாலும் சுடுமண்ணாலும் செய்த சில பகடைக்காய்கள் கிடைத்துள்ளன. இந்த பகடைக்காய்களையும் ஹரப்பா, லோத்தல் ஆகிய சிந்துவெளி பண்பாட்டு காலத்து பகடைக்காய்களையும் ஒரு மேஜையில் வைத்துக்கொண்டு சங்க இலக்கியத்தில் கலித்தொகையின் 136வது பாடலை படித்தாலே போதும். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்பதும் அந்த வேர்நிலை தொடர்பிற்கு வெளிச்சம் தருவது கீழடி என்பதும் உடனே புரிந்துவிடும். சங்க இலக்கியத்தில் வந்து இந்த மண்ணோடு நேரடியாக தொடர்புபடுத்த முடியாத நிறைய விஷயங்களுடைய மீள் நினைவு இருக்கிறதா நான் வந்து தொடக்கத்திலிருந்தே உணர்ந்தேன். அதில் இருக்கக்கூடிய பல குறுநில தலைவர்கள், சில மன்னர்கள், சில இடங்கள், சில நிகழ்வுகள்லாம் வந்து சங்க இலக்கியத்தினுடைய அரசியல் பரப்புக்கு வெளியில் போய் சில விஷயத்தை பேசுகிற மாதிரி தோணுச்சு. அந்த 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 திசை வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய திசைகளையும் பரப்புகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. அப்போ தான் வந்து இந்த சிந்துவெளியை பற்றிய ஆய்வில் வந்து எனக்கு பெரிய கவனக்குவிப்பு ஏற்பட்டது. அப்போ தான் வந்து 2010 செம்மொழி மாநாட்டில் வந்து நான் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் அப்படிங்கிற சிந்துவெளி பகுதியில் சங்க இலக்கிய ஊர் பெயர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சான்றை வரைபடங்களோடு முன்வைத்தேன். அப்போ வந்து ஆனால் அதே நேரத்தில் வந்து அகழ்வாராய்ச்சி தடயங்கள் அதை உறுதிப்படுத்தி மொழியிட கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது. அந்த குறையை வந்து இப்போ கீழடி ஆய்வுகள் நிறைவேற்றி வைத்துள்ளன. இது வந்து தொடர்ந்து இது வந்து ஒரு தொடக்கம்தான். இது வந்து தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும்போது பல புதிய வெளிச்சங்களை இந்த ஆய்வுகள் தரும். கீழடியை சுற்றி இன்னும் 110 ஏக்கரில் முழுமையாக அகழாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். கீழடி மக்களின் கைகளுக்கு வந்துவிட்டது. இனி அங்கு தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடத்தப்படும் என நம்புவோம். கீழடி வந்து இந்த 5 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக நடப்பதற்கு 3 இடங்களில் கொடுக்கப்பட்ட அழுத்தம் மிக முக்கியமானது. ஒன்று வந்து சட்டமன்றம், இன்னொன்று வந்து நாடாளுமன்றம், 3வது வந்து நீதிமன்றம். இந்த 3 மன்றங்களிலும் கீழடி ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ந்து எதிரொலித்து கொண்டே இருந்தது. இந்தியாவின் மிக பழமையான கல்வெட்டுக்கள் அதிகம் இருக்கிற நதி எதுவென்றால் அது வைகை நதி. எனவே வைகை நதிக்கரையில் முளைத்த தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகத்தினுடைய மிகச்சிறப்பான உள்கட்டமைப்பை கொண்ட ஆதாரம், அடையாளம் கீழடி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து தொடக்கம். இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. புது புது தேவைகளையும் இதையும் வந்து நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்கும் அல்லது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் காலமும் தூரமும் பயணமும் இருக்குது.
தமிழகத்தின் வரலாறு 2000 ஆண்டுகள் என கூறுவதிலிருந்து அதற்கும் முன்பாக 1000 ஆண்டுகள் பழமையானது என்பதற்கான அறிவியல் ரீதியான ஆய்வு முடிவுகள் கிடைத்துள்ளன. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு திராவிட பண்பாடு. திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த பழந்தமிழ் பண்பாடோடு நெருங்கிய தொடர்புடையது என்று ஆய்வுகள் முன்வைக்கப்படும் கருத்துக்களை மேலும் வலுப்படுத்தும் விதமாக கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் ஆய்வு முடிவுகள் அமைந்துள்ளன. இனி தமிழகத்தின் வரலாற்று காலக்கணக்கை நிர்ணயிக்கப் போகும் ஆவணமாக கீழடியே இருக்கப் போகிறது. அகழாய்வுக்கான ஒரு பொக்கிஷம் கீழடி. அதில் அரசியல் நுழைப்பை தமிழ் சமூகம் எப்போதும் எதிர்க்கும். அதை கடந்த கால கீழடி வரலாறே அவர்களுக்கு எப்போதும் எடுத்துரைக்கும்.